தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். ஏவிஎஸ் வண்ணம்ஹால் ஜுவல்லர்ஸ் presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. He is not innocent. எனக்கு I have valid reasons to suspect this person. Saturday இருக்கிற things, Sunday when I was not at home, Monday these things are missing. அப்போ வேற யார் மேல சந்தேகம் வரும்? நானே மெயின் டோர் லாக் பண்ண மாட்டேன். வீட்டு டோர் லாக் பண்ணிருக்கேன். அவர் உள்ள இருக்கு ஆனா டோர் லாக்கா இருக்கு. Why did he want to come? இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஒரு ஆள் அன்னைக்கே நான் ஒர்க்கு வர வேணாம் சொல்லும்போது why he wanted to come back அவரே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களை ஸ்பை பண்றதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வந்து சுபாஷ் வந்து உங்க வீட்ல வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் அது உண்மையா? I have certain proofs for it which I do not want to produce right now but I have certain proofs regarding that conversation. I have certain records. ஒரு திருடர் மட்டும் இல்ல, திருடர் மட்டும்னா அவ்வளோ பயம் இருக்க வேணாம். whoever is backing him is like very very dangerous. பார்வதி நாயர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து பொய்யா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அக்கார்டிங் டு த போலீஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் ரிட்ரீவ் பண்ணாதான் ரிமாண்ட் பண்ண முடியும். பட் as far as I know அவருக்கு சஸ்பெஷன் இருக்கு அவர் மேலே ஆல்ரெடி பிகாஸ் ஏதோ ஹிஸ்ட்ரி அவருக்கு ஃபோன்லேருந்து தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். ஏவிஎஸ் வண்ணம்ஹால் ஜுவல்லர்ஸ் presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. He is not innocent. எனக்கு I have valid reasons to suspect this person. Saturday இருக்கிற things, Sunday when I was not at home, Monday these things are missing. அப்போ வேற யார் மேல சந்தேகம் வரும்? நானே மெயின் டோர் லாக் பண்ண மாட்டேன். வீட்டு டோர் லாக் பண்ணிருக்கேன். அவர் உள்ள இருக்கு ஆனா டோர் லாக்கா இருக்கு. Why did he want to come? இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஒரு ஆள் அன்னைக்கே நான் ஒர்க்கு வர வேணாம் சொல்லும்போது why he wanted to come back அவரே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களை ஸ்பை பண்றதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வந்து சுபாஷ் வந்து உங்க வீட்ல வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் அது உண்மையா? I have certain proofs for it which I do not want to produce right now but I have certain proofs regarding that conversation. I have certain records. ஒரு திருடர் மட்டும் இல்ல, திருடர் மட்டும்னா அவ்வளோ பயம் இருக்க வேணாம். whoever is backing him is like very very dangerous. பார்வதி நாயர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து பொய்யா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அக்கார்டிங் டு த போலீஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் ரிட்ரீவ் பண்ணாதான் ரிமாண்ட் பண்ண முடியும். பட் as far as I know அவருக்கு சஸ்பெஷன் இருக்கு அவர் மேலே ஆல்ரெடி பிகாஸ் ஏதோ ஹிஸ்ட்ரி அவருக்கு ஃபோன்லேருந்து கிடைச்சிருக்கு. பட் என்னோட பர்டிகுலர் கேஸில் என்னோட திங்ஸ் அவர் தான் எடுத்திருக்குன்னு ப்ரூஃப் அண்ட் நாட் வேற ஒரு ஒர்க்கர் அதுக்கு ஒரு திங் கிடைக்கணும். பட் ஆனால் பேக்ரவுண்ட் வைஸ் டவுட் தே ஆல்ரெடி ஹேவ் பிகாஸ் தே ஹேட் ஹிஸ் ஃபோன் ஃபார் சம் டேஸ். சுபாஷ் சந்திர போஸ் இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எடுக்கவே இல்லை, பார்வதி நாயர் வந்து என் மேலே வந்து பொய்யா வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னை மிரட்டினாங்க, என்னை கொன்னுருவேன்னு மிரட்டினாங்க, என் மேலே எச்சில் துப்புனாங்க, ஸோ அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க சுபாஷ் சந்திர போஸுமே வந்து. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே சொல்லுங்கள், ஜஸ்ட் யூஸிங் காமன் சென்ஸ். ஒரு மாதத்துக்கு அப்புறம் சடனாக ஒரு ஆள் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறது டஸ் இட் ஈவன் மேக் சென்ஸ்? இப்போ அவர் இன்னசென்ட்டாக இருந்தால் அவர் இவ்வளோ ட்ரை பண்ண வேணாம். he can be quiet. போலீஸ் கேஸ் நடக்குது, ஃபோன் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் அவர் நம்பர் க்ரியேட் பண்ணியிருக்கு. தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். he has already created அந்த ஓல்ட் நம்பர் இது பண்ணிவிட்டு he has taken it out and using new numbers. எதுக்கு பயம் அவருக்கு? அவர் எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும்? அவர் இன்னசென்ட்டாக இருந்தால் he doesn't have to come. அதுவும் 1 மந்த்துக்கு அப்புறம் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது சொல்ல வேணாம். if he is innocent he will know that எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் அவர் பற்றி தப்பாக ஒரு இதுவும் வராது. he will be fine. அவர் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு வேறு ஸ்டேஷனில், போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, சுபாஷ் வந்து போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? அவர் ஆக்ஷன் எடுக்கலாம் சொல்லிட்டு பிகாஸ்
கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது there has to be some proof. Okay, there has to be some proof of something, right? அவர் சொல்கிற அக்யூசேஷனுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. there is no logic to it and there is no proof to it. So போலீஸ்க்கு proof is something which is very important. So அதனால of course they could not take the complaint. Complaint ட்ரை பண்ணாலும் to register CSR you need some proof. That is not there. அதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை. there is nothing like that. ஸோ போலீஸ் மேலே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அப்படியெல்லாம் he has done a lot of things. அது மட்டும் இல்லை, என்னோட எல்லா ஸ்டாஃபும் என்னோட சரௌண்டிங் பீப்புளை கால் பண்ணிவிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கு. இந்த கேஸ் திரும்பி எடுக்கலைன்னா நான் சூசைட் பண்ணுவாங்க அப்படி கூட சொல்லியிருக்கு. ஸோ he is tried எல்லா கைண்ட் ஆஃப் திங்ஸ். இந்த ஹோல் ஒரு 2 months-ஆ லைக் not 2 months, it's been a month. ஃப்ரம் த டைம் இந்த தெஃப்ட் நடந்த டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் till whatever he did, he's been threatening. இந்த கேஸ் திரும்பி எடுக்கணும், இல்லைன்னா நான் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. மீடியா கூட சொல்லியிருந்தது. பட் do whatever you want அப்படி தான் ஆன்சர் கொடுத்தேன். பிகாஸ் I have lost my things. He is not innocent. எனக்கு I have valid reasons to suspect this person. அவருக்கு மட்டும் என்னோட நான் தவிர என்னோட வீடு ஆக்சஸ் இருக்கிறது அந்த 1 personக்கு மட்டும். அவர் கையில் கீஸ் இருக்குது, அவருக்கு ஆக்சஸ் இருக்குது. நான் இல்லாத டேஸில் அந்த வீட்டில் அவர் ஸ்டே பண்ணியிருக்கு. ஃபார் மை பெட்டுக்கு தான் அவர் ஒர்க் பண்ண வந்திருக்கு. ஸோ அவர் தவிர வேறு யாரும் ஒரு 24 hours அந்த வீட்டிலே இல்லை. ஸோ டெஃபினெட்லி அண்ட் அந்த திங்ஸ் 3 items மிஸ்ஸிங் ஆன வீக்கெண்ட், அந்த 3 ஐட்டமும் நான் தான் வச்ச திங்ஸு மிஸ்ஸிங் ஆன வீக்கெண்ட். ஹீ வாஸ் தி ஒன்லி ஒன் இன் த ஹவுஸ். அப்போ தெர் இஸ் லிட்ரலி நோ டவுட் ஆன் த திங் தட் when nobody else has come, he has to be the one. நான் இவ்வளோ நாளும் ட்ரஸ்ட் பண்ணி I have treated him very well. Everything. He eats the same food I eat. ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் சாப்பிட முன்னாடி கூட அவர் சாப்பிட்டாலும் I don't have a problem. I have been very nice to everybody. Of course, when this situation came where he has stolen my things and I suspected him, I have a reason to it. எனக்கு வேற ஒர்க்கர்ஸும் இருக்குது. Maybe he must be thinking why on me. But அந்த ஒர்க்கர்ஸ் அப்போ இல்லை. அந்த ஐட்டம்ஸ் மிஸ்ஸிங் ஆன டைமில் only he was there. அப்போ எப்படி எனக்கு வேற பீப்புள் மேலே சந்தேகம் வர முடியும்? எவ்வளோ டேஸாக உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சுபாஷ்? only few months. அதான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் கண்டினியூஸ்லாம் இந்த வீட்டில் இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்பா அம்மா எல்லாம் they live in UAE. அப்போ எனக்கு யூஸ்வலி ஷூட் இல்லாத டைம்லலாம் I am very often in UAE or when they come to India they are in Kerala. ஸோ நான் சென்னையிலே ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்குது. I am not there very often in Chennai. But in the last few months, except I think August I was in Dubai, like last few months I was kind of spending time. But எனக்கு இப்போ ஒரு பெட் இருக்குது which is like my baby. அந்த பெட்டுக்கு தனியாக இருக்க முடியாது. So he has been continuously working only for 6 months. ஆனால் இந்த வீடு 3 வருஷமாக இருக்குது. ஒரு சின்ன திங் போலும் மிஸ்ஸிங் ஆகலை. எல்லா ஸ்டாஃபும் சேம் தான். வெதர் இட்ஸ் அ குக், முன்னாடி இருக்கிற ஒர்க்கர் எல்லாருமே சேம். அவர் எல்லாமே இருக்கும்போது ஒரு திங் கூட மிஸ்ஸிங் ஆகலை. வை இந்த ஃபியூ மந்த்ஸில் மட்டும் என்னோட திங்ஸ் மிஸ்ஸிங் ஆச்சு? அதுவும் அவர் இருக்கிற வீக்கெண்டில் வென் சண்டே ஐ வாஸ் நாட் அட் ஹோம், சாட்டர்டே இருக்கிற திங்ஸு சண்டே வென் ஐ வாஸ் நாட் அட் ஹோம், மண்டே திஸ் திங்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அப்போ வேறு யார் மேலே சந்தேகம் வரும்? இட் இஸ் நேச்சுரல். அஃப்கோர்ஸ் நான் கண்ணு வச்சு பார்க்கல, தட் இஸ் அ ஃபேக்ட். பட் வேறு யாரும் அந்த வீட்டில் இல்லை, அப்போ அவர் தான் எடுக்க முடியும்ல. தட் இஸ் நோ அதர் திங். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் பற்றி நான் கொஞ்சம் கீழே செக்யூரிட்டி ஒய்ஃப் முன்னாடி கிளீனராக வந்திருந்தேன். ரொம்ப பேர் he was continuously offing my CCTV cameras. என்னோட அந்த லைக் இட்ஸ் நாட் தட் இந்த மாதிரி CCTV கேமரா கிடையாது, இட்ஸ் த ஸ்விட்ச் ஒன். அப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் இல்லைனா வைஃபை ஆஃப் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ அண்ட் ஐ ஹாவ் ஆக்சஸ் ஆஃப் த CCTV ஆன் மை ஃபோன். ஆனால் திஸ் இஸ் த ஒன்லி மிஸ்டேக் மை அதர் ஒர்க்கர்ஸ் டிட். அவர் எப்போவுமே வரும்போது CCTV கேமரா ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயம் என்கிட்ட சொல்லலை. இந்த பிகாஸ் மேபி ஆஸ் ஒர்க்கர்ஸ் அவரை பற்றி தப்பாக பேச மாட்டேன். தே யூஸ்வலி ப்ரொடெக்ட். இந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் தே ரிவீல்ட் இட் அவுட் தட் ஹீ ஸ்விட்சஸ் ஆஃப் CCTV கேமரா. அது ஒரு ஒர்க்கர் மட்டும் இல்லை, என்னோட எக்ஸ் டிரைவர் கூட. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் டிஸ்கஸே பண்ணல இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ பாக்கி எல்லாரும் சேர்ந்து அவர் அப்படி ஐ கேனாட் திங்க் தட் வே. பிகாஸ் எக்ஸ் டிரைவர் ஹூஸ் நாட் ஈவன் இன் டச், அவரே சொல்லியிருக்கு சுபாஷ் தவிர யாரும் CCTV லைஃப்லேயே டச் பண்ணலாம், அவர் எல்லா வாட்டியும் ஆஃப் பண்ணுவாங்க. வை இஸ் இஸ் ஸ்விட்சிங் ஆஃப் த CCTV கேமரா? இது நான் கேட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன இது இல்லை, நான் போய் கன்ஃபரண்ட் ஐ ஹவ் கன்ஃபரண்டட் ஹிம். அவர் சொல்கிற வேர்ஷன்னா அது பண்ணி இது பண்ணி அடிச்சு, தட் இஸ் ஆல் ரபிஷ். there's nothing like that. But because he gave different versions, we have asked, why did he switch off the CCTV camera?
why did you do this, why did you do that? Sunday when you பெட்டுக்கு வீட்டில் இருந்தது, பெட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டு இருந்தது. பட் அன்னைக்கு அவர் 2 times வெளியே போயிருக்கு. அவர் வீட்டில் இல்லை, பெட்டை கீழே விட்டுட்டு இதுக்கு வெளியே போயிருக்கு. பெட்டோட ஒர்க்குக்கு தான் வந்திருக்கு. பட் இஸ் நாட் இன் த ஹவுஸ். நான் இல்லாத டைமில் வை வேர் டிட் ஹி கோ? எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு ஆள் சொன்னாத, லைக் யூ டெல் மீ. நான் கேட்ட ஒரு கொஸ்டின் கூட அவருக்கு லாஜிக்கல் ஆன்சரே இல்லை. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணுற, அதுக்கு ஆன்சர் இல்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை how he has guts or anything in front of what answers he is giving to police, but when we asked he is not able to answer anything. ellame oru like you understand. Purida, I understand. As a human being we all have our conscience of who's, you know, when you speak the truth or not. Eyes paathu oru he is not even able to look into my eyes and speak or face me and speak to begin with. Adippo illa and the theft day police idu case file pandre appdi sollumbode annike I told him you have to come to the house. appa avaru 7 o'clock vara sollittu he didn't come because annike police vanda day first time vanda day. So he came at about 11 o'clock. ana police annike konja late ah da vande, so it is a good thing. வந்ததுக்கு அப்புறம் அவர் ஓகே நான் கிளம்புறேன், இல்லை போலீஸ் விசாரிக்கணும், அதனால அது நான் திரும்பி வரேன். ஆனால் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஃபேஸ் மீ. வேறு எல்லாரும் தே ஆர் ரெடி ஃபார் இன்டரோகேஷன், ரெடி டு ஃபேஸ். ஹீ இஸ் நாட் ரெடி ஃபார் இன்டரோகேஷன், இஸ் நாட் ரெடி டு ஃபேஸ். ஓகே, ஹீ வாஸ் நாட். ஸ்டார்டிங்லே ஐ ஹேட் லைக் யூனோ ஆல் த சஸ்பெஷன். ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்கிற மாதிரி நான் பார்த்த திங் ப்ரீவியஸ் டே ஒரு டே சண்டே அவர் வீட்டில் எங்கேயோ போயிருக்கு, என்னோட திங்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆப்வியஸ்லி ஹீ இஸ் what will I think as a human being? அவர் மட்டும் தான் வீட்ல இருந்திருக்காரு இல்ல, அவர் தான் வீட்ல இருக்கு. And the things maybe to keep it somewhere else or whatever is why he left the house. இல்லனா அந்த பெட் பார்க்குற person வீட்ல தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, around July if I'm not wrong, it is around July or August, I'm not sure. There was a small issue, like நான் ஒரு வாட்டி திரும்பி வீட்டுக்கு போகும்போது டோர் லாக்கா இருந்தது. நானே மெயின் டோர் லாக் பண்ண மாட்டேன், வீட்டு டோரை லாக் பண்ணிருந்தேன். அவர் உள்ளே இருக்கு, ஆனா டோர் லாக்கா இருக்கு. And when I tried to ring the bell, he took some time to open. Minimum more than like around 5 to 10 minutes. So it was very strange. எனக்கு ஒரு 2-3 incidents was like little strange to me. So I told him you can leave. Like I clearly told, and I did not want him. He only wanted to come back and join the house. He said let's start, I mean என்னோட பெட் இல்ல அவரே மிஸ் பண்றேன் அது இது சொல்லிட்டு he only wanted to come and stay back. Why did he want to come? இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஒரு ஆள். அன்னைக்கே நான் ஒர்க்கு வர வேணாம் சொல்லும்போது why he wanted to come back, அவரே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு my only mistake is நான் அவரே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டேன் and I forgave him. Maybe forgiving is a mistake because அன்னைக்கே if I made a decision that வரக்கூடாது, no way, get out அப்படி இருந்தா maybe, you know, all these problems wouldn't have happened. Now ஒரு வாய்ப்பு கொடுத்து I let him again work because in the door locking and all these kind of things, ஒரு வாட்டி என்னோட பெட்டில் உட்காந்து பார்த்துருக்கு. he is not supposed to sit on my bed. I caught him sitting on my bed. He has done all these fishy things. அது மட்டும் இல்ல, there are a lot of things which I do not want to, you know, speak about or go into details because it doesn't sound dignified from my part to speak about it. ஆனா it didn't look ethical for a person. என்னோட வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், he doesn't have the rights to do a few things which he did in the house. கண்டிப்பாக அதை பார்த்து தான் I wanted to not have him இங்கே ஒர்க் பண்ண வேணாம். பட் he only wanted to come back. He only started working again. அவரோட ஓன் இது. and he is told in interviews that நான் அவரை அடிச்சிட்டு இருக்கு இது அப்படிதான் ஒரு I mean I saw in some online links and all that kind of thing. So why he wanted to come and stay, ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வந்தேன், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா. It is the biggest joke. It is very strange. That means she had an agenda. Everything is coming towards the clarity. அவர் பண்ற ஒரு விஷயம் that he is the culprit for sure. அவர் ஹெல்ப் பண்றதுக்கு maybe there are people. Maybe there are people assisting him. Maybe அவர் வேற யாருக்கோ ஒர்க் பண்ற ஆளா கூட இருக்கலாம். எனக்கு அந்த கான்ஸ்பிரசி கூட இப்போ இருக்கு. He is sent by someone, maybe. எனக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி somebody else who is against me could have hired him. அது கூட இருக்கலாம். Because நான் the person who I fired is requesting, is coming back. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. If he is innocent, he should be so confident. போலீஸ் விசாரிச்சாலும் he will be not caught.
அவர் எதுக்கு பயந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு இது போலீஸ் கேஸ் திரும்பி எடுக்கணும் இல்லைன்னா சூசைட் பண்ணுவாங்க சூசைட் லெட்டர்ல என்னோட பேரு ரைட் பண்ணிட்டு சூசைட் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் யூ டெல் மீ வை வில் an innocent person do it so I patiently நான் இந்த FIR charge அதுக்கப்புறம் yes of course every other day I've been following the police station I've been calling up and asking என்ன அப்டேட் இருக்கு அப்படி கேட்டுட்டே இருக்கு but that is because I am going by the law I am going by the rules so that is all I can do I cannot pressurize or I can't do anything else even I don't know இதனால இவ்ளோ டைம் ஆகுது because but their answer is they have to recover any of the items okay but ஆனா அவரோட secret hideouts or இது எவ்வளோ which all places are there first of all we don't know because I do not think and like I said our police சொன்ன history பார்த்தாலும் I don't think it is something this person has some other background and definitely he has an agenda உங்களை ஸ்பை பண்றதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வந்து சுபாஷ் வந்து உங்க வீட்ல வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் போகுது அது உண்மையா லைக் நீங்க கூட சொல்லிருந்தீங்க இல்லையா definitely not because நம்ம கன்ஃபரண்ட் பண்ண டே see ஒரு at a point of time எனக்கு எல்லார் மேலே சந்தேகம் வந்துருச்சு லைக் யார் என்ன பண்ற because ஒரு பயம் வரும் so that's why that confrontation happened அப்ப அவரே இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படிதான் like because I heard from police itself இந்த மாதிரி ஒரு statement he has made அது மீடியால மட்டும் இல்ல முன்னாடி அந்த statement he tried to make okay so when I heard it I asked this to that person whoever you're talking about so then he's like if you don't believe we will ask right now ado like let everyone be there let us see what he says like you know whatever it is you will at least know the truth confront பண்ணும்போதா இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல அவர் சொல்ற அப்போ சடனா he will change and say இல்ல விஜிதா இப்படி சொன்னாங்க he's talking about some other person சடனா like any questions that we asked he could not answer even one thing அதெல்லாம் சடனா வேற ஒரு ஆளோட பேரு drag பண்ணிட்டு he tried to cover it up maybe இந்த இப்ப கொடுத்த அவர் இன்டர்வியூ ஒரு மாசமா ப்ரிப்பேர் பண்றல மேபி அதனால அவர் கொஞ்சம் ஸ்மூத்தா பேசி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இல்லனா I don't think you know when we spoke he was kind of blabbering okay and I have certain proofs for it which I do not want to produce right now but I have certain proofs regarding that conversation okay like I have certain records like இந்த இஷ்யூக்கு அப்புறம் இன்னொரு டாக் என்ன போகுது அப்படின்னா இப்போ பார்வதி நாயர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேஸ் வந்து பொய்யா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இதெல்லாமே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டாக் ஒன்று போகுது ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு கேஸ் கொடுத்து FIR கொடுத்து போலீஸை மீட் பண்ணி லாயரை மீட் பண்ணி யாருக்கும் பைத்தியம் கிடையாது பப்ளிசிட்டிக்கு பண்றதுக்கு பிகாஸ் இதோட டார்ச்சர் எனக்கு தெரியும் இதோட எக்ஸ்பென்ஸ் எனக்கு தெரியும் I mean everything you in the court of law there are definitely you know there are fees for things there are things like that and if I am doing something it is because I am standing for justice and I am going the legal way so if I am going through so much pain now ஒரு ஷூட்ல இருக்கும்போது தான் இந்த வீடியோ எல்லாம் வந்தது and I was very disturbed அது ஷூட்டே எஃபெக்ட் ஆச்சு so then I realized இதுதான் அவரோட intention why should I be affected for this person or whoever is behind him whoever it is why should I this thing but it's very hard ஒரு human being ஒரு பொண்ணா it is very difficult because to be honest என்னோட லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே whether it's my family background whether it's my education whether it's my upbringing I am very fortunate to have a good family background I am from a very well-off family and I don't have any problems I have very supportive parents everything has been good நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்குதே என்னோட பேஷனுக்கு தான் it is not even to make money it is for my passion but of course hard earned money respect பண்ணுவாங்க hard earned things வாங்கும்போது that too if somebody you trust has stolen there's a problem இப்போ வெளியில இருந்து ஒரு ஆளு வந்து இதெல்லாம் பண்ணா எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது ஓகே என்னோட கேர்லெஸ்னஸ் அப்படிதான் நினைக்கும் நான் இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பர்சன் இவ்வளோ சீட் பண்ணா அஃப்கோர்ஸ் இட் வில் ஹர்ட் அதுக்கப்புறம் you will find it very hard to trust anybody else that is my situation right now so for what reason I need this kind of publicity I have enough publicity I am known already எனக்கு enough of social media following இருக்கு if you take all the platforms together I have millions of followers so I do not need any kind of publicity FIR எல்லாம் FIR raise பண்ணி கோர்ட் ஃபீஸ் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு பப்ளிசிட்டி அதுவும் இந்த டார்ச்சரில் எடுத்து பிளாக்மெயிலிங் எடுத்து எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் அண்ட் அவர் பிளாக்மெயில் பண்ணும்போது ஒரு பர்சன் கூட எனக்கு அந்த பயம் இருந்தால் I would have taken the case back but I did not I am like இவர் தப்பு பண்ணிருக்கு he has to be caught இது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது this has happened to me இவர் இப்போ எஸ்கேப் ஆனா
the same thing will happen to somebody else tomorrow. Because he will have the confidence. எது பண்ணாலும் I can இது. So he will definitely do it to somebody else. சிங்கிள் உமனா வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஒர்க்குக்கு போறதா இருக்கட்டும், இப்போ நடந்திருக்கிற என்ன நடந்தாலும் they always support me and they always love me. I'm always a kid for them. So அதனால that doesn't change. ஆனா லைக் எதுக்கு parents attention பண்ணோம் இதெல்லாம் லைக் they don't have to know. So எல்லாமே நான் கிளியரா சொல்ல மாட்டேன். So sometimes it's very difficult, like நானே உள்ள வச்சு it's like sometimes very difficult. Okay, okay. Honestly இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரு I was like என்ன நடக்குது? Okay. Everyone was around me telling like கண்டிப்பா this person cannot be doing this by himself. யாரோ அவர் இது பண்ணிட்டு இருக்கு. He claims that he's அவருக்கு அவர் ஃபேமிலி கூட இல்ல, அவர் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன், அப்படி ஏதோ ஃபேமிலியை டிஸ்கனெக்டட் ஆன பர்சன். ஓகே ஓகே. லோன்லியா இருக்கிற பர்சன், ரைட்? Yeah, Subhash, I'm talking about Subhash. So he's a lonely ஆன person. அதனால தான் எனக்கும் sympathy. Okay, பேரண்ட்ஸே வீட்டு விட்டு போயிருக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. He told me. Okay. So I felt bad. Okay, like almost like an orphan. That's the reason I had sympathy towards him first, to be honest. அதுக்கு தான் sympathy, like okay, poor person, பாவம் அப்படி. Like I will make sure, like so that's what I said. சின்ன சின்ன things நான் தான் like how to use iPhone எல்லாம் எப்படி யூஸ் பண்ண நான் தான் காட்டி கொடுத்தேன். அதுதான் மிகப்பெரிய காமெடி. ஸோ இதெல்லாம் லைக் ஐ ஹேட் தட் ஆல் தட் கைண்ட் ஆஃப் சிம்பத்தி. பட் இப்போ தான் தெரியுது டெஃபினெட்லி தட்ஸ் நன் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ. அவரோட வீடு, அவரோட அட்ரஸ், ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் இட் இஸ் ட்ரூ. ஐ திங்க் ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் நமக்கு ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஹிஸ் நேம் இஸ் ட்ரூ, டு பி ஆனஸ்ட். இப்போ கேட்டால் அது கூட எனக்கு கன்ஃபார்மா தெரியல. I don't know anything about him. So now at a point I thought okay, எனக்கு தெரிஞ்ச ஒரு person, but today when I think what all he has done and what all he has done against me and others and everything, கண்டிப்பா it's not a normal person. ஒரு innocent person கிடையாது, ஒரு நல்ல human being கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ஒரு திருடர் மட்டும் இல்ல. திருடர் மட்டும்னா அவ்வளோ பயம் இருக்க வேணாம். But he is ஒரு someone very very dangerous. That is what I've been telling. Please research on this case soon. நான் இந்த ஃபைல் பண்ற கேசஸும் எல்லாமே the only reason is for protection. Because இந்த அளவுக்கு if a person could do so much and so much of blackmailing, what else he can do next? இப்போ when it comes to police, when it comes to law, நான் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணியிருக்கு. This is the best I can do. This is legally எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கு. Now it is their duty to protect and it's their duty to, because seeing this, they also know that he's not a normal person, or whoever is backing him is like very very dangerous meaning அவருடைய intentions ரொம்ப இதா இருக்கு, like it's very scary. எனக்கு ஒரு threat call கூட வந்திருக்கு ஒரு couple of weeks before this theft முன்னாடி. மேபி 2 weeks or 10 days எனக்கு தெரியல. மிடில் ஆஃப் த நைட் ஒரு threat call எனக்கு வந்தாச்சு, which was very weird. next day அந்த நம்பரே எக்ஸிஸ்டிங் இல்லை. ஸோ இதெல்லாம் பேக் டு பேக் நடந்ததுனால எனக்கு டெஃபினெட்லி ஹேவ் அ ஃபியர் தட் எனக்கு த ரீசன் ஐ தாட் சுபாஷ் பண்ணுற திங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஹேஸ் அன் அஜெண்டா இஸ் பிகாஸ் அந்த கால்னால ஐ கனெக்டட் இட். அந்த கால் நடக்குது, அதுக்கப்புறம் இது நடக்குது. அதுக்கு முன்னாடி லைக் ஐ செட் சுபாஷ் கிட்ட ஒர்க்குக்கு வர வேணாம் சொல்லதுக்கப்புறம் he wanted to come and join. That means ஏதோ he came for a reason இல்லை திரும்பி. And இதெல்லாம் it's not normal, to be honest. See, of course as a person I know, I mean today is the day I realized in the industry everyone must be going through a lot. Definitely every girl definitely must be going through a lot, because இது வரைக்கும் எல்லாரும் ஒரு இன்டர்வியூல கூட கேட்கும்போது செலிபிரிட்டி லைஃப் கஷ்டமா இருக்கா, நான் எப்பவுமே நினைக்கும் இது லைக் இட்ஸ் அ ஃபனி கொஸ்டின், எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும். இப்போதான் அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் இப்போ ஒரு மூவியோட சக்ஸஸ் இல்லைன்னா ஒரு ஆஃபர் அப்படி போகுது, வந்த ஆஃபர் நமக்கு வரல, இதெல்லாம் இட் கீப்ஸ் ஹேப்பனிங். அதெல்லாம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அது அதர்வைஸ் வி ஆர் ஃபைன். பிகாஸ் லைக் ஐ செட் ஐம் ஹியர் ஃபார் த பேஷன். ஐ லவ் ஆக்டிங், ஐ லவ் சினிமா. ஆனால் லைக் தேங்க்ஃபுல்லி ஐ ஹாவ் great parents, supportive parents. அவரே சொல்லியிருக்கு, even if you don't do anything, we are there for you. அதனால எனக்கு ப்ரெஷர் வரல லைஃப்பில். எனக்கு I didn't face any kind of pressure or problems. இப்போ ஒரு மூவி ஒரு 6 months ஒரு மூவி பண்ணலாம், ஒரு 1 year மூவி பண்ணலாம் கூட, I'm like I don't have a problem. So I was a very secure and confident person. But இந்த ஒரு விஷயம்க்கு அப்புறம் I started thinking it is not normal and
அவ்வளோ சேஃப் கிடையாது. அண்ட் மேபி ரொம்ப ஹீரோயின்ஸ் மஸ்ட் பி கோயிங் த்ரூ சம்திங் லைக் திஸ். இது ஒரு தெஃப்ட் கேஸ் அண்ட் அதனால அண்ட் அந்த பர்சன்னால இது ரொம்ப இவ்வளோ வைரலாக இருக்கு. பட் there must be a lot of other things. இந்த மாதிரி வேற வேற விஷயம் must be happening to a lot of actresses which they probably don't even speak about. ஆனா கண்டிப்பா லைஃப் ஈஸி கிடையாது. there is a lot of threat and lot of dangers in our life. And this is a reality. அது இப்போதான் எனக்கே தெரியுது. ஸோ எனக்கே இது லைக் திஸ் ஹோல் கான்ஸ்பிரசி தியரி எனக்கே அதை டிட்டர்மின் பண்ண முடியாது. லைக் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் இப்போ கூட எனக்கு தெரியாது. பட் ஏதோ நடக்குது விச் இஸ் நாட் ரைட் அண்ட் சம்திங் இஸ் ரியலி ராங். ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் த லா அண்ட் த போலீஸ் ஹெல்ப் டு ஃபைண்ட் த ட்ரூத் பிகாஸ் இட் இஸ் அபவுட் த செக்யூரிட்டி ஆஃப் அ பர்சன். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இல்லை திங்ஸ் எல்லாம் இப்போ இட்ஸ் நாட் அபவுட் திங்ஸ் எனிமோர். இட்ஸ் நாட் அபவுட் திங்ஸ் எனிமோர். ஒரு பர்சன் வீட்டு ஒர்க் பண்ண ஒரு பர்சன் திருடிட்டு அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ண முடியும். அதுவும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளாக்மெயில் பண்ணியிருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபமேஷன் பண்ணியிருக்கு. ஹீ இஸ் டன் ஆல் திஸ். டு யூ திங்க் ஹீஸ் அ நார்மல் பர்சன் ஆர் whoever is with him are normal people who are innocent? Not at all. They are dangerous people. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் there is reason to be worried. சீக்கிரம் உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகி ஸோ உங்கள் ப்ராடக்ட் எடுத்து அந்த திருடன் வந்து தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு திங்ஸ் கிடைக்க பட் டெஃபினெட்லி திஸ் நீட்ஸ் ஜஸ்டிஸ். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். ஐ வாண்ட் த ட்ரூத் டு கம் அவுட் அண்ட் ஐ வாண்ட் த கிரிமினல் டு பி அரெஸ்டட். தட்ஸ் ஃபார் ஷோர். இவரோட பின்னாடி யார் இருக்கும் வாட் எவர் ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத். ஐ ஹோப் த லா ஃபைண்ட்ஸ் இட். ஃபைன். கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. ஸோ வில் சி என்ன நடக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். ஏவியாஸ் வண்ணம்ஹால் ஜுவல்லர்ஸ் presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses.